போஸ்ட் டெலிவரி கேர் சூதிகா பரிச்சரியம் தான் இதுக்கு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. ஒரு தாய்க்கு வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நார்மல் டெலிவரி ஆகலாம், சிசேரியன் ஆகலாம். சிசேரியன் செக்ஷன்னா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வந்து இல்ல நார்மல் டெலிவரினா எவ்வளவு சீக்கிரம் நம்மளால வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம இந்த வைத்தியம் பார்த்துக்கலாம். இதுக்கு ஆயுர்வேத பஞ்சகர்ம மூலமா தான் நம்ம வைத்தியம் கொடுக்கறது. ஒரு டெலிவரி முடிஞ்சிருச்சுன்னா இந்த தாய் எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கலாம், இடுப்புக்கு கீழேக்கு உளைச்சல் கொடுக்கலாம், முடி உதிர்வல் இருக்கலாம், அந்த அப்டமன் வந்து ரொம்ப தொங்கி இருக்கலாம், ரொம்ப வெயிட் போட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பஞ்சகர்ம மூலமா வைத்தியம் கொடுக்கலாம். அது எப்படி எல்லாம் இருக்குன்னா எண்ணெய் குளியல் இருக்கும், மூலிகை குளியல் இருக்கும், அப்டமன் வந்து தொங்கி இருக்கிறதுக்கு பந்தனம் சொல்லி வயிறு கெட்டுற ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஹெட் மசாஜ் இருக்கும், டிப்ரெஷன் பெண்கள் வந்துட்டு மன ரீதியா பாதிக்கப்பட்டதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதோட சேர்ந்து அவங்களுக்கு கால் உளைச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்து வரணும். குழந்தைய பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு வந்து எண்ணெய் குளியல் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற எதுவுமே இல்லை. உணவு மூலமா பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி முடி உதிர்வல் குறையறதுக்கு உடம்பு வந்து குறைஞ்சு யூட்ரஸ் சுருங்கி முன்னாடி அவங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரியே அந்த தாய் வர்றதுக்காக எல்லா விதமான பஞ்சகர்மா வைத்தியமும் அதே மாதிரி உணவுகளும் இங்கே கொடுக்கிறோம். எல்லா பெண்களுக்குமே வந்து பிரசவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. நீங்க இங்கே எங்களோட ரேவேஸ் தன்வந்திரி நிலையம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.